வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. 13,000 அடி தூரத்திலிருந்து 2 ரஷ்ய வீரர்களை ஸ்னிப்பர் துப்பாக்கியினால் சுட்டுக்கொன்று ரஷ்யாவுடன் நடந்து வரும் போரில் உக்ரேனிய வீரர் ஒருவர் உலக சாதனை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று போக்ராவ்ஸ்க் பகுதியில் நடந்ததாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அலிகேட்டர் 14.5 மில்லிமீட்டர் ஸ்னைப்பர் துப்பாக்கியினால் 2 ரஷ்ய வீரர்களை அவர் கொன்றார் எனவும், இதை வெற்றிகரமாக செய்ய செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சாதனை மற்றொரு யுக்ரேனிய வீரர் வசம் இருந்திருக்கின்றது. 12.400 அடி தூரத்தில் இருந்து ரஷ்ய வீரர் ஒருவரை அவர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார். தற்போது இந்த சாதனையை மற்றொரு உக்ரேனிய வீரர் முறியடித்திருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியலில் நுழையும் திட்டம் எதுவுமில்லை, அவை வதந்திகள் என அந்நாட்டின் இராணுவ தளபதி அசீம் முனீர் கூறியிருக்கின்றார். சுதந்திரம் பெற்று 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் 4 முறை இராணுவ தளபதிகள் ஆட்சியை கவிழ்த்து அதிகாரத்திற்கு வந்திருந்தார்கள். தற்போது பாகிஸ்தானில் இராணுவ தளபதியாக அசீம் முனீர் இருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு இராணுவ அதிகாரிகளுடனான அசீம் முனீரின் தொடர்பு, சீனாவுடன் நெருக்கம் காரணமாக ஷெபாஸ் ஷெரீப் அரசை கவிழ்த்துவிட்டு அசீம் முனீர் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது குறித்து அசீம் முனீர் அளித்த பேட்டியில், கடவுள் தன்னை இந்த நாட்டின் பாதுகாவலராக ஆக்கியிருக்கின்றார் எனவும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றேன் என்பது புனையப்பட்ட கதை எனவும், பாகிஸ்தானை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களால் இதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார். உக்ரேனின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க தயார் என யுக்ரேனுக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீபர் விட்ஹாப் அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்திருப்பதாகவும், இந்நிலையில் இது ஒரு வரலாற்று முடிவு எனவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். யுக்ரேன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நாளைய தினம் சந்திக்க இருக்கின்ற நிலையில், குறித்த சந்திப்பில் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் இணைவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறிருக்க, பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உண்மையில் மிகவும் நடைமுறைக்குரியதாக இருக்க வேண்டும் எனவும் ஸ்டீவ் விட்ஹாப் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யுக்ரேனுக்கு நிலம், வான்வழி மற்றும் கடல் வழியாக பாதுகாப்பு ஐரோப்பாவின் பங்கேற்புடன் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலமாக முக்கிய பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் யுக்ரேனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் நேட்டோ உதவி பெற்றுள்ளது. அதாவது, யுக்ரேன் தாக்கப்பட்டால் அந்த நாட்டை பாதுகாக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உதவும் எனவும், யுக்ரேன் நிலம், வான்வழி மற்றும் கடல் வழியில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் யுக்ரேன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் நேட்டோ தலைவர்கள் உட்பட பல உலக தலைவர்கள் வாஷிங்டனில் ஜெலன்ஸ்கி மற்றும் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளார்கள். இதேவேளை யுக்ரேனின் தாக்குதல்களை நிறுத்துவதற்காக டொனெட்ஸ்க் பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. எனினும், யுக்ரேனின் எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்ள மாட்டேன் எனவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் அலாஸ்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றிருந்தது. இதில் எந்த ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவி மெலானியா டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய கடிதத்தை அதிபர் புட்டினிடம் வழங்கியுள்ளார். அந்த கடிதத்தில் மெலானியா யுக்ரைன் பெயரை குறிப்பிடாமல், புவியியல் அரசியல் சித்தாந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்பாவி குழந்தைகள், அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் எனவும், குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பை மீட்டெடுக்க வேண்டும், அப்பாவியான குழந்தைகளை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் ரஷ்யாவிற்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே சேவை செய்பவர்கள் ஆகிறீர்கள், இதை உங்களால் மிகவும் எளிதில் செய்ய முடியும், குழந்தைகளுக்காக ஒப்பந்தம் செய்வதற்கு உங்கள் பேனாவின் சுழற்சியை பரிசீலியுங்கள் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் 1.5 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 61,900க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் உள்ளார்கள். இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். இந்நிலையில், மத்திய காசாவின் ஜெய்துன் பகுதியில் அமைந்த அல் மமதானி மருத்துவமனைக்கு வெளியே ஹமாஸ் அமைப்பின் பிரிவு ஒன்று செயற்பட்டு வந்துள்ளது.
இதை இரவில் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை அளித்துள்ளது. இதுபற்றி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள பதிவில், இந்த மருத்துவமனை வளாகத்தில் பயங்கரவாதிகள் ஆயுத குழுக்கள் பதுக்கி வைத்துள்ளார்கள் எனவும் அவர்களின் புகலிடம் போல் அவர்களை பயன்படுத்தியுள்ளார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனைகள் அவர்கள் எப்படி தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள், மக்களிடம் சுரண்டலில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என ஏர் கனடா விமான பயணிகள் அறிவித்துள்ளார்கள். மத்திய அரசாங்கத்தினால் பணியில் திரும்புமாறு பிறப்பித்த உத்தரவு அரசியல் அமைப்புக்கு முரணானது எனவும் தொழிற்சங்கம் விமர்சித்துள்ளது. பணிகளை தொடருமாறு பிறப்பித்த உத்தரவை மறுத்து வேலை நிறுத்தம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் கனடா இன்று விமானங்களை மீண்டும் இயக்க திட்டமிட்டிருந்தது. 700 விமானங்கள் சனிக்கிழமை ரத்து செய்யப்பட்டுள்ளதனால் 1,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 1985ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இது பல மாத ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா அதிகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு காரணம் காட்டி, இந்திய பொருட்கள் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரி கூடுதலாக மேலும் 25% வரியை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனால் இந்தியாவின் மொத்த இறக்குமதி வரி 50% உயரும் நிலை ஏற்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளின் பெரும் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. அத்தரவு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்காக வரும் 25 முதல் 29ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவிருந்த அமெரிக்க குழு தன்னுடைய பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவின் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்தியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை அறிவித்ததை தொடர்ந்து பிரதமர் மோடி தன்னுடைய சுதந்திர தின உரையில் சுதேசிய பொருட்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்ததன் பின்னர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் சற்று இறங்கி வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.